உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்ம இந்தியர்களை பார்த்தா மட்டும் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு இளிச்சவாயங்கிற மாதிரி தோணும் போல. ஏன்னா இது வந்து நம்ம ஊரில் விற்கப்படுற முக்கியமான ஒரு பவுடர் கம்பெனி. இப்போ இந்த பவுடர் டப்பாவோட கீழே பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்குல்ல, இதுதான் சிக்கலாயிருக்கு. யாருக்குன்னா இந்த கம்பெனிக்கு இல்லை, இன்னொரு கம்பெனிக்கு. அதாவது ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் நமக்கு நல்லாவே தெரியும். பவுடர் இருக்குது, சோப்பு இருக்குது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கான நிறைய விஷயங்கள் அவங்க விற்கிறாங்கல்ல. அவங்களோட பேபி பவுடரில் இந்த மாதிரி டால்கம் பவுடர் அப்படின்னு போட்டு அதை வச்சு தயாரிச்சதுனாலே பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க. நிறைய பேர் அவங்க மேலே கேஸ் போடுறாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகுது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எந்த கேஸ் வேணாம், என்னை ஆளை விட்டுருங்க. கேஸ் போட்டவங்க எல்லாருக்குமே நான் மொத்தமாக சேர்த்து ஒரு $5 பில்லியன், அதாவது நம்ம ஊருக்கு காசுக்கு 50,000 கோடி ரூபாய் நான் கொடுத்துட்றேன், என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பவுடரில் டேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதான உங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இனிமேல் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணவே போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒன்று யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே இந்தியா பக்கம் வந்து பார்த்தா அவங்க வேணான்னு விட்ட அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பெரும்பாலான இந்தியன் கம்பெனி பவுடர் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஊரில் அவங்க நாட்டு மக்கள் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னா, அதே கெமிக்கலை இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த டால்கம் பவுடரில் என்ன தான் பிரச்சனை? கவர்மெண்ட் ஏன் இதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்கல? இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த டால்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டால்கம் அப்படிங்கிறது வந்து டால்க் அப்படிங்கிற ஒரு மினரல்லேருந்து செய்கிறதுனால தான் அந்த பவுடருக்கு டால்கம் பவுடர் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. இப்போ இந்த டால்க் வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய பாறைகள் வந்து பூமிக்கு ரொம்ப அடியில் இருக்கும்போது அந்த பூமிக்கு அடியில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அப்போ அதனால அந்த பாறைகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ரியாக்ஷனில் உள்ளாகிக்கிட்டே இருக்கும். இது போக உங்களுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியுமே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கும். அது போக அந்த தண்ணியில் நிறைய மினரல்ஸ்லாம் கலந்துருக்கும். இந்த அதிகமான பிரஷர்ல இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் பாறைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மினரல் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியும் ஒன்றா ரியாக்ட் ஆகும்போது தான் நமக்கு டால்க் உருவாகுது. இந்த டால்க் அதிகமாக இருக்கக்கூடிய பாறைகளை சோப் ஸ்டோன், ஸ்டெட்டைட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டால்க்கை நம்ம இப்போ தான் பயன்படுத்துறோம்னா கண்டிப்பாக இல்லை. பழைய தொல்பொருள் ஆதாரங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, அங்கேயே ஒரு பொதுவாண்டிலேருந்து ஒரு 2600 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ நம்ம இப்போ வந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது. இப்போ அந்த பாறையே உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாறையை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு தேவையான மாதிரி அப்படியே ஷேப்பாக மாற்றுறது. இந்த வந்து பாறைகளை வச்சு இந்த சிலைகள்லாம் செய்வாங்களே, அந்த மாதிரி தான் இது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு வடிவத்துக்கு அதை மாற்றுறது ரொம்பவே சுலபமாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த பவுல்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது சிலைகள், அதுக்கப்புறம் செராமிக் பிளேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்தே அவங்க தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து அதோட பயன்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 100-150 வருஷங்களாக இதை வச்சு பவுடர் செய்கிறதுக்கான அந்த வேலைகள் ரொம்ப அதிகமாகுது. இப்போ பவுடர் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க, செராமிக் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க, ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த டால்க்கை பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடுமே தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. 4500 வருஷத்துக்கு மேல பயன்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே தான் சொல்றோம். அப்போ இப்போ சமீபத்தில் மட்டும் இதால கேன்சரே வருங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அது ஏன்? ஏன்னா அத்தனை வருஷமா இது செவுத்துலேயும் தரையிலையும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் 1800களில் மனுஷனோட கைக்கு வருது. எப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த காலத்தில் வந்து ரப்பர் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரப்பர் க்ளவுஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது, அப்புறமா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களோட வேர்வையினால் அவங்க கையில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நமைச்சல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக அந்த ரப்பர் க்ளவுஸ்க்கு நடுவில் இந்த டால்கம் பவுடரை வந்து தூவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூவுறதுனால அந்த ரப்பர் க்ளவுஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த டாக்டரோட கையில் வந்து எரிச்சல் கம்மியாகிறது, அப்புறம் கழட்டும் போது ஈஸியாக கலந்து வருது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து அது கொடுத்துச்சு. அப்படி தான் மனுஷங்களோட பயன்பாட்டுக்கு முதல்ல வருது. இதை பார்த்த ஜான்சன்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பேண்டேஜ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த பேண்டேஜை வந்து பிரிக்கும் போது அந்த பேண்டேஜில் இருக்கக்கூடிய கம்முனால் அந்த ஸ்கின்ல வந்து சின்ன இரிட்டேஷன் உருவாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக அந்த பேண்டேஜோடு சேர்த்து இந்த டால்கம் பவுடரையும் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. பேண்டேஜ் ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து அந்த இடத்துல டால்கம் பவுடர் போடும்போது அவங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் கம்மியாகிறதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஜான்சன்ஸ் வந்து அப்போ வந்து குழந்தைங்களில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா, அப்போ டயப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல இரிட்டேஷன் இருந்துச்சு. இந்த இரிட்டேஷனை தடுக்கிறதுக்காக ஏன் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேபி பவுடரை லான்ச் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு 1894 ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி ஒரு 20 வருஷத்தில் மிகப்பெரிய
ஹிட் அடிக்குது. 1920-50 வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கம்பெனியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இதை குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெண்கள் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பெண்களும் இதை நிறையா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் முக்கியமான சிக்கலே வருது. என்னது அதுனா, இந்த டால்க் உருவாகக்கூடிய அதே ஜியாலஜிக்கல் கண்டிஷனில் தான் ஆஸ்பெட்டாஸ் இங்கக்கூடிய இன்னொரு மெட்டீரியல் உருவாகும். இந்த ஆஸ்பெட்டாஸை பற்றி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் மாதிரியான விஷயங்களை நம்ம இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நம்ம சுவாசிக்கும் போது மூக்கு வழியாக லங்ஸ்குள்ளே போயிடும். லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து இதை எப்படியாவது அடித்து வெளியே தள்ளணும்னு ட்ரை பண்ணும். ஆனால் இது ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் இருக்கிறனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தால் இதை பிரேக் பண்ணி வெளியே தள்ள முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய செல்லை கிழிக்கிறது, அப்புறம் இம்யூன் செல்லோட சண்டை போட்டு இம்யூன் செல்ஸ் அழிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி அந்த இடங்களில் கேன்சரை உண்டாக்கும். இந்த கேன்சர்னால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆஸ்பெட்டாஸ்னால கேன்சர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எவிடன்ஸுமே நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. இந்த ஆஸ்பெட்டாஸும் டால்க்கும் பக்கத்தில் இருக்குங்கிறனால இந்த டால்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் ஆஸ்பெட்டாஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அப்படி ஆஸ்பெட்டாஸ் வந்துருச்சுன்னா அது உள்ளே போகும்போது நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்படி ஒரு விஷயம், அதாவது இந்த ஆஸ்பெட்டாஸ் இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் இந்த உங்களுக்கு டால்க்கும் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்போ தெரியல. மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் தெரியல, எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையாங்கிறது தெரியல. பட் பெரிய அளவில் பொதுமக்கள் யாருக்குமே அதை தெரியல. அதனால் அவங்க சாதாரணமாக அதை பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு, இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக பாதிக்க ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்ததா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் வந்து அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பில் இந்த பவுடரை யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த சானிட்டரி பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி யூஸ் பண்ணும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த சமயங்களில் வந்து அந்த பவுடரை அவங்களோட பிறப்புறுப்புகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தான் 1971 ஓவேரியன் கேன்சர் வந்து நிறைய பெண்களுக்கு வருது. அப்படி வரும்போது ஒரு சில பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எனக்கு டால்கால தான் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஓவேரியன் கேன்சர் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 13 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதில் ஒரு 10 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த டால்க் இருக்குல்ல, அந்த டால்க் நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நல்லா டீப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகல் தான் இங்கே இந்த பெண்களுக்கு ஓவேரியன் கேன்சரை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனால் இதில் சிக்கல் என்ன ஆகுதுன்னா, இதனால தான், அதாவது டால்கால தான் இந்த ஓவேரியன் கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத 100% யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியல. தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. 1982 ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதே மாதிரி. அப்படி பண்ணதுலையுமே இந்த டால்க் ஒரு காரணமாக கூட இருக்கலாமே தவிர இதுதான் 100% காரணம் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணவே முடியல அப்படிங்கிறத அடுத்த ரிசர்ச் சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி இதே விஷயம் தான் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ரிசர்ச்சில் வந்து இது காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அடுத்ததில் வந்து இது காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அடுத்ததில் வந்து இது காரணமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிக்சடான ரிசல்ட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இந்த சமயத்தில் தான் 1997 வந்து டேரெக்டாகவே கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. இந்த டால்க் பவுடர் தான் எனக்கு ஓவேரியன் கேன்சருக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேர் அதை பற்றி கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக அந்த டால்க் பயன்படுத்திட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கும் கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போடுறாங்க. நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போடுறாங்க. அந்த வகையில் 77,000க்கும் அதிகமான கேசஸ் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் கம்பெனி மேலே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த டால்க்கை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கேன், இதுதான் எனக்கு கேன்சர் ஏற்படுத்தியிருக்கு, இதுதான் எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு, இதுதான் அந்த பெண்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டாக இருந்திருக்கு. இப்படி இவ்வளோ பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் நாமளே அதை பற்றி என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா தான் உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வந்ததில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எந்த லிமிட்டில் வச்சுக்கணுங்கிற மாதிரி நிறைய விதிமுறைகளை விதிக்கக்கூடிய இவங்க கவர்மெண்ட்டோட அமைப்பு தான். அவங்க வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு பவுடர் பாட்டிலில் 0.00002% அளவுக்கான ஆஸ்பெட்டாஸ் இருந்திருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கேட்டப்ப இது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கும், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு வழியாக வந்திருக்கும் அப்படின்னு நிறைய பதில் சொல்லி மழுப்புறாங்க. ஆனாலும் சேஃப்டிக்காக அந்த பேட்சை மட்டும் திருப்பி வாங்கிட்டு அதுக்கு பதிலாக புது பவுடரை சப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த FDA வந்து இந்த மாதிரி டால்க் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ப்ராடக்ட்லையும் செக் பண்ணி பார்க்கும்போதும் அதில் கிட்டத்தட்ட 9 ப்ராடக்ட்டில் வந்து ஆஸ்பெட்டாஸ் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் பேசி அதுக்கான ரெமடிஸுமே எடுக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது 2023 ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய டால்க் தானே பிரச்சனை,
நாங்கள் இனிமேல் எங்கள் பவுடரில் எங்கேயுமே டால்க் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சோள மாவு யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சோள மாவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட இந்தியாவில் விற்கக்கூடிய ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் டால்க்குங்கிற வார்த்தையே இருக்காது, அதுக்கு பதிலாக கார்ன்ஸ்டார்ச்ங்கக்கூடிய வார்த்தை தான் இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது 2024 என்ன பண்ணுறாங்கன்னா FDA வந்து இனிமேல் ஆஸ்பெட்டாஸ் இருக்கா இல்லையாங்கிறத இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கம்பெனியே டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி அந்த கம்பெனியை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான விதிமுறைகளை தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2026 கிட்டத்தட்ட அவங்க மேலே 76,000 கேஸ் இருந்திருக்கு. அந்த கேஸுக்கு எங்களை ஆளை விட்டுருங்க, நாங்கள் இதுக்கு பதிலாக அந்த கேஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து $5.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி வரும், அவ்வளோ நஷ்டஈடு கொடுக்குறோம், எங்களை இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து முறையிட்டு இருக்காங்க. கோர்ட் இன்னும் இதுக்கு வந்து முடிவு எடுக்கலை. இப்போ இதுதான் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடரோட கதை. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, டால்க் வந்து 100% ஆபத்தா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணல, ஆனால் தொடர்ந்து கேசஸாக போட்டு எங்களை ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்க வைக்கிறீங்க, அதனால் நான் டால்க்கையும் மாற்றிடுறேன், இந்த கேசஸ்லேருந்து விடுவிக்கிறதுக்கான மேல்முறையையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து விளையிட்டாங்க. இது அவங்களோட கதை. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, டால்க் நிஜமாலே ஆபத்தா இல்லையா? இப்போ இந்த டால்க்கை பற்றி மற்ற நாடுகள் அதை பயன்பாடை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் அதோட பயன்பாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு யூரோப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 வயசு கீழே ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க முகத்துக்கு பக்கத்துலையோ இல்லை மூக்குக்கு பக்கத்துலையோ அந்த டால்க் பவுடரை வந்து கொண்டு போகாதீங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுவே கனடா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுமே குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இதை கொண்டு போகாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா முக்கியமாக உங்களோட பிறப்பு பொறுப்பு பக்கம் வந்து இந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மாதிரி ரெக்கமெண்டேஷன் அவேர்னஸுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் 2019 ஒரு டெஸ்ட் நடந்துச்சு. அவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னா, இருக்கக்கூடிய டால்க் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி டெஸ்ட் பண்ண பார்த்தப்ப ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து 5ல் 1 ப்ராடக்ட்டில் வந்து ஆஸ்பெட்டாஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8 ப்ராடக்ட்டை செக் பண்ணப்போ அதில் வந்து 6 ப்ராடக்ட்டில் வந்து ஆஸ்பெட்டாஸ் இருந்ததை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்தா இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொண்டு வரல. ஜென்ரலாக குழந்தைங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவுடரில் மட்டும் அந்த கம்பெனிஸ் மட்டும் முன் வந்து அவங்க டால்க்குக்கு பதிலாக வேறு மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பேபி பவுடர் வந்து சேஃபாக தான் இருக்குது. நீங்கள் பேபி பவுடர் வாங்குறீங்கன்னா அது டால்க் ஃப்ரீயாங்கிறத பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க, அந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ அடல்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா அது மெஜாரிட்டி டால்க் தான் இருக்குது. இந்த டால்கில் ஆஸ்பெட்டாஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து யாருமே உறுதிப்படுத்தலை. அப்படி உறுதிப்படுத்துறதுக்கான ரெகுலேஷன்ஸுமே இந்தியாவில் பெருசாக வரல. இப்போ வந்து ஒரு வேளை வந்து கம்பெனிஸாக வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அப்போ நாமளும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டான விஷயத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே மேபி டால்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்க பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அதை அட்லீஸ்ட் மென்ஷனாவது பண்ணணும். இது அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியல. கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்லையுமே அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுடர் யூஸ் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் வரும், அந்த மாதிரி கைட்லைன்ஸுமே இது வரைக்கும் ப்ராப்பராக வந்து யாருமே எவிடன்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணலங்கிறனால இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டால்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் தான் நம்மளால் இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு மட்டும் தானே சொல்கிறீங்க, இதுக்காக ஏன் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற நாடுகளில் தொடர்ந்து ஒரு ரெகுலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. 3 வயசு கீழே இருந்துச்சுன்னா மூக்கு பக்கத்தில் கொண்டு வராதிங்க, அதை போடவே போடாதீங்க, பெண்களாக இருந்தால் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணாதீங்க. அப்போ ஒரு சிக்கல் இருக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணலைனாலுமே கூட அதால் சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளில் வந்து கரெக்டான ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு இதை யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பேர் ஒரு 140 கோடி கிட்ட நம்ம ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணாங்க, இதை பற்றின அவேர்னஸை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணோம். இந்த மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதுதான் ஒரு முக்கியமான போர் ஆயுதம். இப்போ அந்த போர் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலே மொத்தம் 2 நாடுகள் கிட்ட தான் அந்த போர் ஆயுதம் இருக்குது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இந்த குறிப்பிட்ட போர் ஆயுதம் வானத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது 3ஆம் உலகப் போர், அதாவது அடுத்த உலகப் போருக்கான முக்கியமான அறிகுறி. அங்கே ஒரு நியூக்ளியர் பிளாஸ்டோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா தான் அந்த நாடுகள் இந்த பிளேனை வந்து வெளியே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா அதுதான் டூம்ஸ்டே பிளேன். இப்போ இந்த டூம்ஸ்டே பிளேன்னா என்ன, எதுக்காக இது ஒரு முக்கியமான போர் ஆயுதமாக பார்க்கப்படுது? ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, போர் ஆயுதம் அப்படின்னு இதை சொன்னாலும் இதை வச்சு இன்னொரு பேரை தாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு போர் ஆயுதமாக வந்து 2 நாடுகளுமே பார்க்குறாங்க. அதை ஏன் அப்படி பார்க்குறாங்க? ஏன் வெறும் 2 நாடுகள் கிட்ட மட்டுமே இந்த ஆயுதம் இருக்குது? இப்படிப்பட்ட ஆயுதத்தை சமீபத்தில் ரஷ்யா ஈரானில் தரையிறக்கியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ரஷ்யா எதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதத்தை ஈரானில் வந்து தரையிறக்கணும்? இப்படி இந்த டூம்ஸ்டே பிளேனை பற்றி, அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்ட் சைடில் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம்.